அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 17, அழுக்காராமை. குறள் எண் 167. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வியை காட்டி விடும். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், பிறர் ஆக்கம் கண்ட வழி பொறாமையுடையானை திருமகள் தானும் பெறாது தன் தவ்வையை காட்டி நீங்கும் என்கிறார். அதாவது கல்வியும் செல்வமும் பெண்பாலாக்கி கூறுவது இலக்கிய மரபு. உழைப்பும் சுறுசுறுப்பும் உடையவர்களிடம்தான் செல்வம் பெருகும். உழைப்பு இன்மையும் சோம்பல் தன்மை உடையவனிடமும் செல்வம் பெருகாது. அவங்கள் வறுமையைத்தான் அடைய முடியும். அதனைத்தான் தமக்கை, அதாவது இளையவளை செல்வம் என்றும் முதியவர்களை தமக்கை என்றும் கூறுகிறார்கள். தமக்கைனா மூத்தவள் என்றும் கூறுகிறார்கள். அந்த ஓமையை கூறியிருக்காங்க பாருங்க. திருமகள் செல்வம் உடையவர்களிடத்தில் முதியவர்களிடம் அந்த அளவு காண முடியாது. எனவேதான் செல்வம் தங்கை என்றும் இளையவள் என்றும் வறுமை தமக்கை என்றும் மூத்தவள் என்றும் சொல்லப்படுகின்றன. மனம் கோணி அழுக்காறு உடையவர்களாய் வாழ்பவர்களிடம் செல்வம் சேராது, வறுமைதான் சேரும். அது மட்டுமல்ல, இருக்க செல்வத்தையும் இழக்க நேரிடும். இதனைத்தான் ஆசிரியர் கூறுகிறார். திருமகள் பொறாமையுடையவர்களை தன் தமக்கைக்கு காட்டி நீங்கி விடுவாள் என்கிறார். அதாவது உண்மையிலேங்க, அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எப்படியெல்லாம் ஊமையை காட்டுகிறார் என்பதில் ஒவ்வொரு குறளைகளையும் காண முடியுங்க. ஒவ்வொரு குறளிலையும் திருவள்ளுவரின் பெருமையை உணரலாமுங்க. தயவு செய்து மாணவ செல்வங்களே, உங்களை நான் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். தினமும் ஒரு குறள் படியுங்கள், நிச்சயமாக வாழ்க்கையில் வெல்வீர்கள். இந்த மாதிரி குறளை உண்மையிலேயே இதெல்லாம் எவ்வளவு அருமையாக எடுத்து சொல்லியிருக்கார் பாருங்கள், நினச்சி பாருங்கள், எவ்வளவு அற்புதமாக சொல்லி. இதை படித்து முடித்த உடனே தான் இதனுடைய குறளினுடைய அருமையே தெரியும். நீங்கள் என்னடா என்ன அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் சொல்கிறாரு. ஒன்றுமே புரியலைன்னு நினைக்கிறேன். சில பேர் சொல்லுவாங்க, சும்மா அதை படித்தாலே புரிஞ்சிடணும். கிடையாதுங்க. உரையாசிரியர் ரொம்ப முக்கியவருங்க. பரிமேலழகர் அது மிக மிக உயர்ந்தவர். பரிமேலழகருடைய உரையைத்தான் நான் பெரும்பாலும் சொல்லிகிட்ருக்கேன். இல்லைன்னா இன்னொரு சிலருடைய உரைகளையும் கலந்து கூட நான் பேசுவேன். பரிமேலழகர் சாதாரணம் இல்லைங்க, அதாவது கல்விக்கு வித்திட்டவர் பரிமேலழகர். இதற்கு முதலில் உரை எழுதியவர் வேறு. ஆனால் பரிமேலழகர் அந்த அளவுக்கு அற்புதமாக எழுதியிருக்கிறார். அவர் சொல்வது எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. அதை விரித்தால் தான் விவரத்தை அதாவது இளையவர்களிடம்தான் செல்வம் தங்கும், முதியவர்களிடம் செல்வம் தங்காது. அதனைத்தான் மூத்தவர்களிடம் அந்த திருமகள் தமக்கைக்கு விட்டு சென்று விடுகிறாள். அதாவது செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். செய்யவள் தவ்வையை காட்டிவிடும். செய்யவள்னா என்ன? திருமகள் என்ன செய்கிறாரு? தவ்வையை காட்டிவிடும். தன்னுடைய அக்காளை காட்டிவிட்டு அப்படியே சென்று விடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ செல்வம் சேராது. அதனே தான். ஏன்னா அந்த பொறாமை கோணிய மனம் படைத்தவன் பொறாமை உடையவன். அவ்வளவு அற்புதமாக சொல்கிறாருங்க. ஏன்னா மனிதன்
அவன் வந்து அவனுடைய அறிவுக்கு இப்போ என்னுடைய நண்பரே இருக்கார். அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா, அவர் பிஇ முடித்தார், நான் எக்கனாமிக்ஸ் முடித்தேன். அவர் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு பெரிய பொறியாளர் ஆகிட்டார். நான் வந்து ஒரே செட்டு, 2 பேரும் ஒரே இளையாங்குடி காலேஜில் பியூசி ஒன்றா தான் படித்தோம். அப்போ என்ன செய்யணும்னா, இப்போ என்னுடைய இது வந்து இந்த நிலைக்கு நான் இந்த அக்கௌண்ட்ஸில் வந்துட்டேன். நான் படித்தது எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அப்படி படித்ததுனால அந்த லெவலுக்கு வந்துட்டேன். அவர் அந்த நிலைக்கு போனதுனால அவர் அந்த நிலைக்கு வந்துட்டார், பொறியாளர் நிலைக்கு. அப்போ அவரை போய் நான் அவர் ஏற்கனவே படிக்கையிலேயே மேத்ஸு ரொம்ப நல்லா போடுவார், 100க்கு 100 வாங்கினவர். அப்படி மேத்ஸு போட்டுவார். அவர் பொறியாளருக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவரை போய் நம்ம வந்து என்ன பொறாமைப்படலாமா? அது அவருடைய படிப்புக்கு, தன்னுடைய படிப்பு, அறிவு, இதுக்கு விருந்துங்க. அது அறிவுக்கு விருந்துங்க. அது அப்படி இருக்கும்போது நாம் ஏன் அடுத்தவனை பற்றி பொறாமைப்பட வேண்டும்? கூடவே கூடாது. பொறாமை ஒருவனிடத்து பட்டு நம்ம வாழவே கூடாது. அந்த வாழ்க்கையை நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஒருத்தரை பார்த்த உடனே ஒருவனுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது நினைக்கல, இவன் பொறாமைக்கு அடிமையானவன் தெரிஞ்சுக்கலாம். அவனோட செல்வம் சேராது, வறுமை தான் நீங்கி நிற்கும். அவன் என்னதான் சம்பளம் வாங்கி என்னதான் இது பண்ணால் கூட ஏதாவது ஒரு வழியில் அழிஞ்சிருவான். அதைத்தான் சொல்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். மறக்க முடியாத ஒரு மாமனிதருங்க, மாப்புலவருங்க. மாமனிதர்னு நான் சொல்ல மாட்டேன், என்னை கேட்டால் அவர் ஒரு தெய்வம்தான். அதாவது நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னது மாதிரி நிச்சயமாக இப்போ நான் ஒரு புத்தகத்தை எடுத்து வைத்து விட்டேன். அந்த கீழே அவர் மேலே வைக்க முடியாதுல்ல சாமி அறையில். ஏன்னா மேலே சாமி அறையில் அவர் சொல்லிட்டாரு, நீங்கள் எல்லாரும் திருக்குறளை உங்கள் சாமி ரூம்பில் வைத்து வணங்குங்கள்னு சொல்லிட்டாரு. நான் என்ன செய்கிறேன்னா, இப்போ அந்த மேலே தட்டு தான் நான் சாமி வணங்குறது. சூடம்லாம் பொருந்தோம்ல, அதனால் கீழ்த்தட்டில் வச்சிடலாம்னு பார்க்குறேன். அது இன்னும் வைக்கல, அதுக்கு ஒரு பார்த்துட்டு இருக்கேன். அதே அடுத்த வருஷத்துல இருந்து ஜனவரி முதல் நாளில் இருந்து அங்கே வச்சுருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அது மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கணுங்க. கவிப்பேரரசு உண்மை, நீங்கள் கவிப்பேரரசை ரொம்ப மறக்க முடியாதுங்க. ஏன்னா ஒரு சாதாரண மனிதனுங்க. அவர் சும்மா கால்வாயில் எழுதிட்டு தெரிஞ்சவர் இந்த அளவுக்கு திறமையாக வந்திருக்காருன்னா அவருடைய உழைப்பும் சுறுசுறுப்பும் தான். அவர் தான் என்ன சொல்கிறார், இறை நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறார். முதல்ல இறை நம்பிக்கை இல்லாதவரிடம் திருக்குறள் வந்து சாமி ரூமில் வச்சு நீங்கள் போட்டுருங்கன்னு சொல்கிறாரு. அவருடைய பேச்சை நான் உண்மையை அப்படியே கேட்குறேங்க. நான் அது மாதிரி நான் வைக்க போகிறேங்க. அதில் சாமி ரூமில் வச்சு தான் திருக்குறளை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஆத்ம திருப்தி ஏற்படும். அதே சமயத்தில் நல்ல மகிழ்ச்சி ஏற்படும். சிரிப்போடு இருப்பீர்கள். சிரித்து மகிழ வேண்டும், சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழக்கூடாது. சிரித்து வாழுங்கள், பிறர் சிரிக்க வாழாதீர்கள். அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.